every 3 months, Tamil Chelvan deposits rupees 5,000 as a savings in his bank account. In how many years he can save 1,50,000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டு வேரியபிள், மந்த் ஒரு வேரியபிள், அப்புறம் காஸ்ட் ஒரு வேரியபிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஒரு வேரியபிள். அப்புறம் என்னது? மணி இன் ருபீஸ் இன்னொரு வேரியபிள். சரியா? இப்போ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 மந்த்ஸ்ல அவங்க எவ்வளவு டெபாசிட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5,000 rupees டெபாசிட் பண்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 1,50,000 rupees அவங்களுக்கு வேணும்னா 1,50,000 rupees டெபாசிட் பண்ணணும்னா அவங்க எத்தனை மந்த்ஸ் எடுத்துக்கணும், திஸ் இஸ் எவ்வளவு மந்த்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது நம்ம எக்ஸ் வேரியபிள், இது வந்து என்னது? ஒய் வேரியபிள். this is x1, this is x2. சரியா? x வேரியபிள்னா x1 x2 ன்னு போடணும். y வேரியபிள் எப்படி போடணும்? y1 y2 ன்னு போடணும். இப்போ நமக்கு மணி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்னது? நம்பர் ஆஃப் மந்த்ஸும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். so this is what டைரக்ட் வேரியேஷன். அப்போ டைரக்ட் வேரியேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா x1 y1 is equal to x2 y2. சரியா? இப்போ x1 என்னன்னு பார்த்தோம்னா 3 by y1 என்னன்னு பார்த்தோம்னா 5,000. that is equal to x2 நமக்கு தெரியாது. இது எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1,50,000. சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 3 multiplied by 1,50,000 by 5,000. that is equal to x2. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 1 0, இந்த 0, இந்த 0, இந்த 0, 3 0 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்புறம் இது 1 5 is 5, இது 3 5s are 15, அப்புறம் இங்க 0. அப்போ 30 into 3 is equal to what? 90. that means how much? 90 months. number of months வந்து எவ்வளோ? 90 months. So 90 months to time taken எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா in how many years கேட்டிருக்காங்க. years கேட்டிருக்கும் போது so 90 months the cost is 1,50,000. அப்போ நம்ம 90 months நம்ம என்னவா பண்ணணும்? இயர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். so 90 divided by 12. ஏன் 12 போடுறேன்? நமக்கு 12 month is equal to 1 year. ஓகேவா? அப்போ 90 divided by 12 போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. 7 போட்டோம்னா 7 to 14, ரிமைண்டர் 1, 1 7 is 7 plus 1 84, ரிமைண்டர் 6. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 years. this is 7 years and 6 months. டோட்டலா 90 months. இயர்ஸ்ல நம்ம கேட்டோம்னா 7 years and 6 months, or we can make it as 7.5 years. 7.5 yearsல the deposit increases bank accountல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1,50,000 இருக்கு. கிளியரா?